ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி உங்களை ஈஸியான முறையில் தக்காளி சட்னி பண்ணது எப்படி பண்ணணும். இரவு வணக்கம். எப்படி சட்னி டக்குன்னு சீக்கிரமாக செய்யலான்னு சொல்கிறேன் பாருங்கள். தக்காளி, பல்லாரி அவ்வளோதான் உரித்து பச்சையாகவே அரைச்சி தாளிக்கணும். எப்படி தாளிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். என்ன டிஃபன் லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எங்கள் ஊரில் இன்றைக்கி தான் கொஞ்சம் காற்று அடிக்குது. பார்த்துக்கோங்க. பல்லாரி 8 பல்லாரி எடுத்துருக்கேன். தக்காளி 10 தக்காளி எடுத்துருக்கேன். 9 தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது எல்லாம் இப்போ எப்படி பண்ணணுன்ட்டு காட்டுதேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தக்காளி கழுவிக்கணும். மிளகா போடுவீங்க? ஆமாம், மிளகா 2, டொமேட்டோ, பல்லாரி, வெங்காயம் அரிஞ்சிச்சு, மிளகா அரிஞ்சாச்சு. தக்காளி கட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா எல்லாரும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி. இப்போவும் மறுபடியும் சொல்லிட்டு நான் செய்கிறது தான் உங்களுக்கு வீடியோவாக காட்டிகிட்ருக்கேன். எப்போவும் வீட்டுக்கு என்னென்ன சாப்பாடு செய்யணும் அதை தான் காட்டிகிட்ருக்கேன். எல்லாமே டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. ஜிமிக்கி பண்ணு நல்லா இருக்குதா? ஜிமிக்கி நல்லா தக்காளி ஆகிட்டு இன்னும் போடணும். இது வந்து நேரமும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். டக்குன்னு சீக்கிரமாக ஆறெல்லாம் வைக்க தேவையில்ல, அப்படியே அரைச்சி தாளிச்சு அரைச்சிடணும். டைமும் எடுக்காது. சரன்னு எடுத்துதாங்க. ஜார் நிறைந்து விட்டதோ? ஜார் நிறைஞ்சிச்சு. அப்படி இப்போ அரைச்சிட்டு வந்துடுமா? பெரிய ஜாரில் 3/4 ஜார் வச்சுருக்கேன். மிக்ஸி ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க. நல்லா எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்டாண்டு. அரைஞ்சிச்சு தக்காளி. இன்னும் கொஞ்சம் அரையணும். இது கூட என்னது வெங்காயம் போட்டு அரைப்பியா, வெங்காயம் தாளிப்பியா? அரைஞ்சாச்சு. வாங்க அப்படியே போவோம். எதுவுமே போடக்கூடாது, அப்படியே வெறும் தக்காளி மட்டும்தான் அரைக்கணும். இப்போ அதுக்கடுத்து தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் அதிலே இருக்குது. எண்ணெய் ஊற்றணுமா? எண்ணெயும் ஊற்றலாம். இந்த அடுப்பு பற்ற வச்சு செய்ய போகிறாங்க. ஆப்ப சுட போகிறாங்க. ஆப்பத்துக்கு சட்னி நல்லாயிருக்கும். 2 அடுப்புல 2 வேலை, 3 அடுப்பு இருந்தால் 3 அடுப்புலேயும் வேலை பார்த்துருவாங்க. எண்ணெய் ரேஷன் கடை எண்ணெய். நம்மள கோல்டு வின்னர் காலி ஆகிடுச்சு. ரேஷன் கடை எண்ணெய் இது காலியாகவும் கோல்டு வின்னர் ஆகணும். தமிழ்நாடு அரசு இப்போ வெட்டி வச்ச பல்லாரி மிளகா அப்படியே போட்டு இப்போ வச்சு நல்லா வதங்குறது. கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். அரைச்ச தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக நமக்கு இடையில பிரேக் வீடியோ எடுக்காளுக்கு நன்னாரி சர்பத். வீடியோ எடுக்காளுக்கு நன்னாரி சர்பத் வர்க்கலாம். நன்னாரி எல்லாம் வதங்குது. வதக்கலாம். நல்லா கலர் மாறணும். கலர் மாறினா தான் தக்காளி வைக்கணும். உப்பு ஆப்பமாவு கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஆப்பமாவு தக்காளி அரைச்சது. இங்கே தக்காளி வச்சு வெங்காயம் வதங்குது. இந்த ஆப்பம் ஊற்ற இவ்வளோ வேலை அம்மா அண்ணன் செஞ்சுக்கிட்டுருக்காங்க. பாருங்க, கலர் மாறிடுச்சு. வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாறணும். ஜூஸ் ஓவர். தக்காளி வந்து ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா சிவப்பாக இருந்துச்சு. நான் வீடியோவில் காட்டுறது பார்த்துருப்பீங்க. ஆனால் நல்லா சிவப்பாக இருந்துச்சு.
அப்படியே வச்சுருக்கோமா. லேசாக ஜார் அலசின தண்ணி மட்டும். நல்லா ஒரு கொதி கொதிச்சிடுச்சு பாருங்கள், நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்போ உப்புல கொஞ்சமாக வதங்கிறதுக்கு தான் போட்டோம். அப்புறம் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சள் பொடி. மஞ்சள் ஆப்ஷன்லாம் வேணா போட்டுக்கோங்க, வேண்டாட்ட வேண்டாம். கொஞ்சமாக இப்போ இதை நல்லா கிண்டணும். நான் தான் கிண்டனேன். அப்படி நல்லா ஒரு 10 நிமிஷம் சுண்டிடுச்சுன்னா சுவையான பச்சை தக்காளி சட்னி. பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிட்டா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். பபிள்ஸ் வருதா அல்வாவில் வர மாதிரி? அல்வா நாங்கள் யதார்த்தமாக பேசி யதார்த்தமாக வீடியோ போடுவோம். யூடியூப் சார் எப்படியாச்சும் எங்களை கொஞ்சம் நல்லபடி காட்டுங்க. எங்கள் வீட்டில் டெய்லி நடக்கிறது தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுவோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே கொதிச்சிருச்சு. அதை கொதிச்சிருச்சு. இந்த அடுப்பு வந்து எண்ணெய் சரியாக எரியாது, அதனால் எப்பவும் மாற்றி தான் வைப்பேன். அங்கே தூக்கி மாற்றி வச்சுக்கிடுவோம். அது வந்து ஸ்லோவாக தான் எரியும். நன்னாரி பட்டத்தோடு இலகிரும். ஆப்பாங்க எங்கள் வீட்டு ஆப்பம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம். இப்போ வந்து முடிச்சிடும். மூடிடணும். பாட்டுக்கு வேகும் பையன். அந்த சைடு கொதிச்சு நல்லா கொதித்து வரும்போது காயப்பொடி போடணும். காயப்பொடி போட்டணும். காயப்பொடி போட்டால் அந்த தக்காளி ஒருத்தருக்கு முட்டி வலிக்கும், அது வலி இல்லாமல் இருக்கும். காயத்தூள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கே விட்டுறணும். நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சு வெந்துட்டுன்னா சரியாக வந்துடும். அப்போ மேலே பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஆப்பம் ஊடால கனமாக ஊற்றினா பிள்ளைங்க சாப்பிடாது. இப்படிதான் ஊற்றுவேனா. அப்பம் எடுத்து வச்சுக்கணும். மடங்கிடுச்சு. ஆவி நல்லா சுட சுட அப்படியே போயிட்டு. அடுத்த அப்பம் அடுத்த அப்பம் இது எடுத்து போய் எடுத்துக்கலாம். 2வது அப்பம். இந்த அப்பமும் ரெடி ஆயிடுச்சு. 2வது அப்பம் நல்லா அழகாக இருக்குது பார்க்க. தக்காளி சட்னி ஊற்றிக்கலாம். வாவ், பார்க்க அழகாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. அம்மா டேஸ்டிங் பண்ணி சொல்லுங்கள். எப்படி வீடே போக மூட்டமாக இருக்குது. சட்னி சூடாக இருக்கும். நம்ம சாப்பிட்டு காமிக்க போகிறாங்க. சூப்பராக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே பாய் சொல்லு. பாய். என்னை விட்டுட்டு சாப்பிடுதா. பாய். பாய். எல்லோரும் பாருங்கள்.